ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா நடக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கணும் அப்படின்னா, காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில உட்காந்து கண்டிப்பா செய்துட்டு வாங்க. இது மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறைகள்ல இதுவும் ஒண்ணு. எனவே இதை நீங்க செய்யறது மூலியமா மகா பெரியவா அவர்கள் கூறியது என்ன அப்படின்னா, நான் மட்டும் இல்ல, நீயா இருக்கட்டும், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய மனசுக்குள்ள ஒரு ஆசைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு அனைவருமே நினைப்போம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைப்பான், இன்னொருத்தன் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைப்பான், மற்றும் சிலர் திருமணம் தாமதமா அதாவது திருமணம் நடக்காம தாமதமாகி கொண்டே இருக்கிறது. அந்த தாமதமானது நீங்கி எனக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும், குடும்பத்துல அமைதிங்கிறது எனக்கு வேண்டும், வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எனக்கு நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒருவருக்கும் ஒரு எண்ணங்களும் ஒரு ஆசைகளும் கண்டிப்பா ஒரு மனதிற்குள் இருக்கும். அதுக்கு நான் சொல்ற இந்த ஒரு பரிகாரத்தை நீ பண்ணு. அதுவும் உன்னோட பூஜை அறையிலே அமர்ந்து நீ பண்ணி பாரு. கண்டிப்பா பெரிய அளவுல உனக்கு மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். நம்ம காஞ்சி மகான் மகாபரிவாவை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே அவர் கூறுகின்ற பரிகாரங்கள் அனைத்தும் செலவில்லாம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அந்த பரிகாரங்களை நம்மளால செய்து கொள்ள முடியும். நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணுங்க. பெரிய அளவுல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்கள்ல செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்குமாங்க. முதல்ல குளித்து சுத்தமாகிக்கிடணும். எந்த விதமான நல்ல செயல்களை செய்தாலும் குளித்து சுத்தமாகி இருந்து கொண்டு அதுக்கப்புறம் பூஜை அறையை நன்றா சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சுட்டு பெருமாள் அல்லது சிவன் இல்லைன்னா மகாலட்சுமியோட படம் உங்க வீட்டுல எந்த தெய்வத்தோட படம் இருக்கோ அது உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜை அறையில எடுத்து வைத்து ஒரு நெய் தீபத்தையும் அதுக்கு மேல ஏற்றுங்க. ஏற்றிவிட்டு தீபம் ஏற்றியதுக்கு பிறகு 2 கைகளையும் கூப்புங்க. அதை 2 கைகளையும் தட்டி உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய மனதுல இருக்கும் அந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்க தெளிவா நினைங்க. நீங்க இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது, இந்த ஒரு பரிகாரம் செய்யும் போது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க வேண்டிக்கிடணும். எல்லா விதமான ஆசைகள் நீங்க வேண்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆசைகள், ஏதாவது ஒரு எண்ணங்கள் எது உங்களுக்கு நடக்கணுமோ, நினைத்த காரியங்கள் எது உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதை ஒரு வெள்ளை காகிதத்துல நீங்க எழுதணும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு வெள்ளை காகிதத்துல எழுதணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு ஒரு வெள்ளை காகிதத்துல நீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடித்ததை கண்டிப்பா எழுதுங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு காகிதத்துல சுருக்கமா எழுதுங்க. சிறிதளவுக்கு அந்த ஒரு காகிதம் இருந்தாலும் போதுங்க. எவ்வளவு பெரிய காகிதம் உங்க வீட்டுல இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு என்ன மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா, எனக்கு நல்ல வேலை எனக்கு பிடித்த மாதிரி கிடைக்க வேண்டும், அல்லனா என்னுடைய குடும்பத்துல அமைதியானது நிலைக்கணும் அப்படின்னு நேர்மையாக நீங்க அதுல எழுதணும். எழுதி அந்த ஒரு காகிதத்தை மடித்து தீபத்துக்கு முன் வைக்கணும். நீங்க ஏற்றி இருந்த அந்த ஒரு தீபத்துக்கு முன்னாடி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை, அதாவது ஓம் ஸ்ரீ கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறணும். தீபத்துக்கு அருகில் வைத்திருக்கிற அந்த ஒரு காகிதத்தை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் முழு நம்பிக்கையுடன் நீங்க கூறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எழுதி வைத்த அந்த ஒரு காரியமானது இன்னும் 21 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் ஏற்கனவே நிறைவேறி விட்டது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து கற்பனையுடன் நீங்க அந்த ஒரு மந்திரத்தை கூறினீங்கன்னா கண்டிப்பா அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அந்த ஒரு மனநிலை இல்லாம இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துடன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காது. எனவே முடிந்த அளவுக்கு இது வந்து நம்முடைய வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களானது கண்டிப்பா நடக்கும். அதே நேரத்துல உங்களுடைய முகத்துல சந்தோஷமோ மனசுல நிம்மதியும் இருப்பதை உங்களால முயற்சிக்கணும். அப்படி முயற்சிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவுல நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மந்திரத்தை நீங்க கூறினதுக்கு அப்புறமா அந்த காகிதத்தை பூஜை அறையில கடவுள் படத்துக்கு அருகில நீங்க வைத்து விடலாம். அதை தினமும் காலையில ஒரு முறை பார்த்து என் எண்ணங்கள் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்க கூறுங்க. வெள்ளிக்கிழமையில அந்த காகிதத்தின் முன் தீபத்தை ஏற்றி 11 முறைகள் மீண்டும் அந்த ஓம் ஸ்ரீ கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூறியும் நீங்க கூறிட்டு வாங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்களானது நடக்கும். முக்கியமா உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுனால மனசுல ஒரு தெளிவு ஏற்படும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. சரியான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்
வருவதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு கட்டாயம் அமையும். தடைகள் எதுவாக இருந்தாலும் மெதுவாக அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நீங்க தொடங்கும். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்ச உடனடியாக உங்களுக்கு அதிசயம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படாது. உங்களுடைய மனசையும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் போல நீங்க அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மனசளவுல முழுமையான நம்பிக்கையை வைத்து அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா மெல்ல மெல்ல உங்களுக்குன்னு இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கி மெல்ல மெல்ல நீங்க நினைத்த காரியங்களும் நடக்க தொடங்கும். எனவே நினைத்தது நடப்பதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதை செய்து வாழ்க்கையில பயன்பெறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதனை கூறி அவர்களையும் இதனை பார்த்து செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வர சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.